யகூதிகளை நசாராக்களை அணு அணுவாக அடி அடியாக முலம் முலமாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள். யகூதிகளும் நசாராக்களும் உடும்பு புத்துக்குள்ளே போய் புகுந்தால் நீங்களும் அதுக்குள்ள போய் பூர பாப்பீங்கடா. ஏன் உடும்பு புத்த சொன்னாங்க தெரியுமா? உடும்பு புத்துக்குள்ள ஒரு வழிதான் இருக்கு, வெளியில வாரத்துக்கு இன்னொரு வழி இல்லை. போய் மாட்டினா மாட்டினதுதான். இன்னொன்று, பொந்துகளிலே புத்துக்களிலே ஆக நாத்தமான ஆக கெட்ட வாசம் அடிக்கக்கூடிய புத்து உடும்பு புத்து. ஏன் தெரியுமா? உடும்பு 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிறுநீர் கழிக்குமா. 40 நாளைக்கு ஒருக்கா சிறுநீர் கழித்தால் எப்படி இருக்கும் நாத்தம்? அவ்வளோ நாத்தமான, அவ்வளோ கேவலமான இழிவான வேலைகளை சாராக்களும் செய்தாலும் அதையும் முஸ்லிம்களாகிய நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள். இந்த காலம் வராமல் கியாமத்து வராது. இந்த ஊருக்கு பயானுக்கு போனால் வரக்கூடிய முதலாவது பயானுக்கு எடுத்தவங்க வைக்கக்கூடிய, எனக்கு வரக்கூடிய முதலாவது தகவல் என்ன தெரியுமா? ஹஸரத், கொஞ்சம் போதை பொருளை பத்தி பேசுங்க. பயங்கரமான பாவம் இதெல்லாம். இன்று இந்த காலத்திலே ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அல்லாஹ் வானாம் என்று சொன்னவைகள் அதிகமாக முஸ்லிம்களிடம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இந்த உம்மத்தில் தாபிஈன்களுடைய காலத்தில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரும் அல்லாஹுடைய இறைநேசர் ராபிஅத்துல் அதவியா, அவர் உலகத்தில் அவருக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது. அவர் ஒரு கருப்பு பெண்மணி, அவர் ஒரு அடிமை பெண், அவர் ஒரு பெரன் மலடி, அவர் ஒரு விடோ, அவர் ஒரு விதவை. ஆனால் அந்த பெண்ணிடம் இருந்த ஆக பெரிய ஆயுதம் என்னவென்றால், அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு சீராக இருந்தது. வாயை திறந்தால் அந்த பெண் பேசுவது அல்லாஹ்வை பற்றி. அந்த பெண் எப்பொழுதெல்லாம் வாயை திறக்கிறாளோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்களோடு பேசுகிறாளோ, அப்பொழுதெல்லாம் அவள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். சொல்லுவார், ஃபலைதக தஹ்லு வல் ஹயாத்து மரீரத்துன். யா அல்லாஹ், வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை கசப்பாகி விட்டது, ஆனால் அல்லாஹ் என்றால் எனக்கு இனிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிலரை சொன்னாலே இனிக்கும், ஒரு சிலரை நினைத்தாலே இனிக்கும். சில நேரம் அவருக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் ராபியா சொல்கிறார், அல்லாஹ்வை புகழ்கிறார். ஃபலைதக தஹ்லு வல் ஹயாத்து மரீரத்துன் வலைதக தர்தா வன்னாசு கிதாபு. இந்த முழு உலக மக்களும் என்னோடு கோவித்தாலும் பரவாயில்லை, எனக்கு உன்னுடைய பொருத்தம் வேண்டும். வலைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரூன். யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சீராக வேண்டும். வ பைனி வ பைனல் ஆலமீன ஹராபு. இந்த உலக மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு கெட்டு போனாலும் பரவாயில்லை. இதா ஸஹ மின்கல் வுத்து ஃபல்குல்லு ஹைனும். உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. வகுல்லுல்லதி ஃபௌக துராபி துராபு. இந்த உலகமும் மண்தான், இந்த உலகத்துக்கு மேலுள்ள எல்லாம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆகையால் ரப்பே, உன்னுடைய பொருத்தம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய மஹப்பத், உன்னுடைய நெருக்கம், இது மாத்திரம்தான் எனக்கு தேவை. சகோதரர்களே, அந்த பெண் மரணித்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். இன்று இந்த புல்மூட்டையில் 1200 ஆண்டுகள் தாண்டி
ஒரு பெண்ணுடைய வரலாறு பேசப்படுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகளையோ பட்டத்தையோ பதவிகளையோ வைத்தல்ல, அவளுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வைத்து மாத்திரம்தான். நீங்க சிந்திங்க, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த காலம் ஒரு பயங்கரமான காலம், ஈமானுக்கு பாதுகாப்பில்லாத காலம், மார்க்கத்தை பாதுகாக்க முடியாத ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை போல் திருமிதியில் வருகிறது, அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலல் ஜமர். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம். சொன்னார்கள், யூஷிக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அல் அகலத்து இலா கஸ்அதிஹா. திருமிதியில் வருகிறது, இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு தட்டின் பக்கம் எப்படி ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு அழைப்பு விடுப்பார்களோ அதே போல அழைப்பு விடுப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்திலே நாம் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா நாயகமே? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் இல்லை, அன்தும் கதீர், நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகம். நீங்க தான் அந்த நேரத்தில் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு எதிரிகள் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் நீங்க மைனாரிட்டி அல்ல, நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் பெரும்பான்மை. ஆனால் வலாகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇ ஸைல், வெள்ளத்தில் அடிபட்டு வரும் குப்பைகளைப் போல நீங்கள் எல்லாம் பலமில்லாமல் இந்த உலகத்தில் இருப்பீர்கள். கேட்டார்கள் சஹாபாக்கள், ஏன் அந்த நிலை? ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தில் 2 வகையான நோய் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அந்த நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. முதலாவது ஹுப்பு துன்யா, துனியாவுடைய மோகம். 2வது கராஹியத்துல் மவுத், மவுத்துடைய வெறுப்பு. இந்த 2 நோயும் எதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய கல்புகள் இருக்குமோ அதுவரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் அடிக்கப்படும் சமூகமாகத்தான் இருப்பார்கள். சகோதரர்களே, அவ்வளோ பயங்கரமான காலம். வாலிபர்களே, நமக்கு எச்சரித்தார்கள். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது, லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராயின். யகூதிகளை நசாராக்களை அணு அணுவாக அடி அடியாக முழம் முழமாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா எதுவரைக்கும் என்றால், லவ் சலகு ஜுஹ்ர தப்பின் லஸலக்துமு, யகூதிகளும் நசாராக்களும் உடும்பு புத்துக்குள்ளே போய் புகுந்தால் நீங்களும் அதுக்குள்ள போய் பூர பாப்பீங்கன்றாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு உதாரணத்துக்கு பின்னாலும் பல தாற்பயங்கள், பல விளக்கங்கள் இருக்கிறது. ஏன் உடும்பு புத்த சொன்னாங்க தெரியுமா? உடும்பு புத்துக்குள்ள ஒரு வழிதான் இருக்கு, வெளியில வாரத்துக்கு இன்னொரு வழி இல்லை. போய் மாட்டினா மாட்டினது. இன்னொன்று, பொந்துகளிலே புத்துக்களிலே ஆக நாத்தமான ஆக கெட்ட வாசம் அடிக்கக்கூடிய புத்து உடும்பு புத்து. ஏன் தெரியுமா? உடும்பு 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் சிறுநீர் கழிக்குமா. 40 நாளைக்கு ஒருக்கா, ஒவ்வொரு நாளும் போயே இந்த நாத்தம். 40 நாளைக்கு ஒருக்கா சிறுநீர் கழித்தால் எப்படி இருக்கும் நாத்தம்? அவ்வளோ நாத்தமான, அவ்வளோ கேவலமான இழிவான வேலைகளை யூதர்களும் நசாராக்களும் செய்தாலும் அதையும் முஸ்லிம்களாகிய நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள். இந்த காலம் வராமல் கியாமத்து வராது. இன்னைக்கு முழுக்க முழுக்க யார பின்பற்றுற? நீங்க சிந்திங்களே, அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. சொர்க்கம் போகணும், எல்லாருக்கும் ஆசை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவில் காண வேண்டும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அவருக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற அவர் தயாரில்லை. அவர் முழுக்க முழுக்க அவருடைய முடி ஸ்டைல் யூதன் ஸ்டைல், அவருடைய உடுப்பு ஸ்டைல் யூதர்களுடைய ஸ்டைல், அவருடைய நடை உடை பாவனை, அவர் பயன்படுத்தும் பொருட்கள், இந்த உலகத்தில் யூதர்கள் அதிகமாக எதை டிஸ்ட்ரிபியூட், எதை விநியோகம் செய்கிறார்களோ அதைத்தான் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் துவா மட்டும் கேட்டுக்கிறார், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சொர்க்கத்தில் இருக்கோம். சகோதரர்களே, பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, இந்த ஊருடைய தலையெழுத்தே நீங்கள் தான். ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நாங்கள் உங்களை மென்ஷன் பண்ணுவது, நாங்கள் உங்களை விழித்து பேசுவது, எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு ஒரே ஒரு சாதனம் நீங்கள் தான். நீங்களே வழிதவறி போனா யாரை வச்சு நாங்க மார்க்கத்தை வழி நடத்துறது? நீங்களே தடம் பதித்த வாலிப சமுதாயம் தடம் புரளும் போது யாரை வைத்து இந்த இஸ்லாத்தை இந்த காலத்திலே ஹயாத்தாக்குவது? எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஊருக்கு பயானுக்கு போனாலும் வரக்கூடிய முதலாவது பயானுக்கு எடுத்தவங்க வைக்கக்கூடிய, இங்க அப்படி யாரும் சொல்லல, பொதுவாக எனக்கு வரக்கூடிய முதலாவது தகவல் என்ன தெரியுமா? ஹஸரத், கொஞ்சம் போதை பொருளை பத்தி பேசுங்க. போதை பொருள் யாரு? 75 வயசு உம்மா அப்பா பாவிக்காரல்ல, 17 வயசுல இருந்து ஆரம்பமாகி போகுது. எந்த அளவுக்கு சொன்னா, ஸ்கூல்களுக்குள்ளேயும் கொண்டு போறாங்க, அங்கேயும் இங்கேயும் கொண்டு போறாங்க, சிலவங்க கடலுக்கு போறவங்களும் கொண்டு போறாங்க. இப்படி இந்த போதை பரவலாக ஆகி இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் எச்சரியுங்கள். நான் கேட்கிறேன் உங்களிடம், இப்போ உள்ள போதை பாவித்தவர்கள் எல்லாம் என்ன போதைக்காரர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே சஹாபாக்கள் சாராயம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாராயத்தில் மூழ்கி எழும்பியவர்கள். புகாரில வருது, குந்து சாக்கியல் கௌமி ஃபீ பைத்தி அபி தல்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பணிவிடை செய்த 10 வருடங்கள் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் தான் சஹாபாக்களுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுப்பேன் அபூ தல்ஹாவுடைய வீட்டிலே. சாராயம் சப்ளை பண்றதே நாங்க தான். ஒரே ஒரு அறிவித்தல் வந்தது, ஏ சஹாபாக்களே, ஏ முஸ்லிம்களே, அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான். நாங்கண்டா சொல்லுவோம், கொஞ்சம் ஒழுங்கா விசாரிச்சுட்டு வாங்க, கையில் இருக்கிறத குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த சத்தம் காதில் கேட்டதுதான் தாமதம். கைகளில் ஏந்தப்பட்டு கொண்டிருந்த மது குவளைகள், மது கோப்பைகள் கீழே விழுத்தாட்டப்பட்டு காலில் போட்டு மிதிக்கப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, என்னடா இந்த சாராய கோப்பைக்கு வந்த நிலைமை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாயில வைத்துக் கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இப்ப காலில் போட்டு மிதிக்கிறாங்க. மதீனாவிலே ஒரு தெருவிலே மது ஆறாக ஓடியது, சாராயம் ஆறாக ஓடியது. நாம் போன நேரம் அந்த இடத்தை மதீனா வாசிகள் கொண்டு போய் நமக்கு காட்டினார்கள். அந்த இடத்தை கூட அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மது ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் ஆறாக ஓடிய இடம் இதுதான். அல்லாஹ் வானான்டானா அதுக்கு பின்னால் எங்களால செய்ய இயலாது. ரசூல் வானாம் என்று விட்டார்களா, அதுக்கு பின்னால் எங்களால் செய்ய முடியாது. ஆக பயங்கரமான பாவம் இதெல்லாம். இன்று இந்த காலத்திலே ஏன் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அல்லாஹ் வானாம் என்று சொன்னவைகள்
அதிகமாக முஸ்லிம்களிடம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. அதுல ஒன்றுதான் இந்த போதை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நசாயில வார சஹீஹான ஹதீஸ், யார் ஒரு தரம் குடிப்பாரோ, ஒரு தரம், அது ஒரு கிளாஸா இருக்கலாம், அல்லது வேற வேற சாமானா இருக்கலாம், அல்லது ஒரு கரண்டியா இருக்கலாம், அல்லது மருந்து கரண்டிலையா இருக்கலாம், ஒரு தரம் அவர் பாவித்தால் 40 நாட்களுடைய அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம். ஃபைன் தாப தாபல்லாஹு அலைஹி, தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். வைன் ஆத சானியா, இரண்டாவது தரம் அவர் பாவித்தால் மீண்டும் 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். வைன் ஆத சாலிசா, மூன்றாவது தரம் பாவித்தால் மீண்டும் 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மீண்டும் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைன் ஆதர் ராபிஆ, நாலாவது தரம் அவர் பாவித்தால் கான ஹக்கன் அலல்லாஹி ஐயஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், அல்லாஹ்வின் மீது கடமையாம் தீனத்துல் ஹபால் என்கிற ஒரு ஜூஸ். நீங்க யோசிப்பீங்க, என்ன புதிய ஒரு ஜூஸா இருக்கு? தீனத்துல் ஹபால் என்று நரகத்திலே ஒரு பானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பானத்தை இவருக்கு குடிப்பாட்டுவது அல்லாஹ்வின் மீது கடமை. கேட்டாங்க சஹாபாக்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? தீனத்துல் ஹபால் என்றால் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய, புண்களிலிருந்து வெளியாகக்கூடிய சீலும் சலம், இதை குடிப்பாட்டுவது அல்லாஹ்வின் மீது கடமை. குடிக்கேலுமா சகோதரர்களே? குடிக்கேலுமா? சிந்தியுங்கள் வாலிபர்களே. உங்களோடு எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ வாலிபர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சர்வசாதாரண பாவமாக இந்த முஸ்லிம் சமுதாயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குங்கள், அல்லாஹ்வோடு தொடர்பாக்குங்கள், பள்ளியோடு நெருக்கமாக்குங்கள், ஈமான்தாரிகளாக மாற்றுங்கள். அல்லாஹ் எதை வானாம் என்று சொன்னானோ அதை விடுங்கள். உங்கள் ஊர் தலை தூக்குவதற்கு 2 விடயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் போதும். 2 விஷயம், மிச்சம் மலைய பெறட்ட தேவல். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். தொழுக கடமையா? தொழுகையை சரியா செய்யுங்க. இன்னைக்கு அதைத்தான் நான் சொன்னேன். தொழுகட விஷயத்துல விளையாடாதீங்க, தொழுகட விஷயத்துல பொடுபோக்கு செய்யாதீங்க, தொழுகைக்கு மதிப்பு கொடுங்க. அல்லாஹ்வுடைய கடமைகள், ஜகாத் கடமையா ஜகாத்தை கொடுங்க, ஹஜ் கடமையா ஹஜ்ஜ செய்யுங்க, நோன்பு கடமையா நோன்பு பிடிங்க. அல்லாஹ்வுடைய ஃபர்துகளை சரியாக செய்யுங்கள். இரண்டாவது, அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்யாதீர்கள். அல்லாஹ் எதை வானான்னு சொன்னானோ அதை செய்யாதீங்க. இந்த 2ஐயும் செஞ்சா போதும், உங்களோட ஊர் தலை தூக்க ஆரம்பிக்கும், உங்களோட ஊர் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்கும், உங்களோட ஊர் முன்னேற்றம் உள்ள ஊராக மாறும். சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வை அடைவதென்றால் லேசாக அடைய முடியாது. முதலாவது அல்லாஹ் வேணாம் என்று சொன்ன காரியங்களை நாம் விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தடைகளை நாங்கள் மீறி நடக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பாடுபட்டு இந்த உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்கு எத்தனையோ தியாகங்கள் செய்து இந்த மதுவை, இந்த பாவங்களை அந்த அரபு நாடுகளில் இருந்து இல்லாமலாக்கி
தியாகம் செய்துவிட்டு மௌத்தாகி கபருக்குள் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்று அவர்கள் எதையெல்லாம் தடை செய்தார்களோ இன்று அது எங்கே தடை செய்தார்களோ அங்கேயும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் அல்லாஹ்வை அடைய வந்தவர்கள், மறுமைக்கு தயாரிப்பு செய்ய வேண்டியவர்கள். நாம் மறுமைக்குரிய மக்கள், ஆகிரத்துக்குரிய மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் வருகிறது, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன், நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் கியாமத்துடைய நாளும் இவ்வளோ நெருக்கம். சொல்லி எவ்வளோ காலம்? 1400 ஆண்டுகள். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கம்? நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கம்? அல்லாஹ் எத்தனை இடங்களில் எச்சரிக்கிறான். எதற்காக இந்த ஒன்று கூடல் எல்லாம்? எதற்காக முயற்சிகள்? சங்கைக்குரிய செயலாளர் ஹஸ்ரத் அவர்கள் சொன்னதை போல மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான புடம் போடல்கள் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள். எதற்காக? இந்த உலகத்தில் நிம்மதியா வாழ்ந்துட்டு மௌத்தாகிறதுக்கா? இல்ல சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால்தான் நீங்க நிரந்தரமாக வாழ போறீங்க. அந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் நிம்மதியாக வாழ்வதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், வெகு சீக்கிரத்தில் நடக்க இருக்கும் ஒரு தண்டனையை பற்றி மக்கள் கேட்கிறார்கள். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ, முழு உலகத்தில் உள்ள எல்லா அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. மினல்லாஹில் மஆரிஜ், அல்லாஹ்வால் அந்த தண்டனை, அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படும். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50000 சனா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தண்டனை வரும் நாள், அந்த கியாமத்துடைய நாள், அது எப்படியான நாள் தெரியுமா? அங்கே ஒரு நாள் இந்த உலகத்திலே 50,000 வருடம். ஒரு நாள் எத்தனையா? 50,000 வருஷம். உலகத்துல இந்த காலத்துல 50 வருஷம் வாழ்றதே ஆச்சரியம். இங்கே 50,000 வருஷம். இது குர்ஆன். அந்த 50,000 வருடம் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டுமா? ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா. நபியே, ஈமான்தாரிகளே, மார்க்கவாதிகளே, இந்த உலகத்தில் கொஞ்சம் பொறுமையாக வாழுங்கள். இந்த உலகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, பாவம் செய்யாம பொறுமையாக இருங்க, அமல்கள்ல பொறுமையாக இருங்க. அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அந்த நாளுக்காக யார் யார் தயாரிப்பாக இருக்கிறீர்கள்? யார் தயார் சகோதரர்களே?